மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். போன்ற போராட்டங்களை நடத்துவதோ நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்கின்ற அச்சம் நமக்கு இருக்கின்றது. எனவே இதுபோன்ற போராட்டங்களை எந்த அமைப்பும் நடத்த வேண்டாம் என்று என்னுடைய வேண்டுதலை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ் சமுதாயம் கர்நாடக மாநிலத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்தாக வேண்டும். அதற்கான உறுதிப்பாட்டினை அங்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் கொடுத்தாக வேண்டும். அதை கவனிக்கக்கூடிய அனைத்து வகைகளிலும் மத்திய அரசாங்கம் செயல்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. தற்போது கர்நாடக மாநிலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உடனடியான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேருந்துகளுக்கான இழப்பீடுகள் உடனடியாக கொடுக்க வேண்டும். அதை கர்நாடக அரசாங்கம் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். காரணம், அவர்களுடைய கவனிப்பு இல்லாத காரணத்தினாலே, கண்டிப்பு இல்லாத காரணத்தினாலே தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பேருந்து பாதிப்புக்குள்ளானவர்களாக இருந்தாலும் சரிதான், லாரி பாதிப்புக்குள்ளானவர்களாக இருந்தாலும் சரிதான், கார் பாதிப்புக்குள்ளானவர்களாக இருந்தாலும் சரிதான், கடைகளாக இருந்தாலும் நிறுவனங்களாக இருந்தாலும் அனைத்து இழப்பிற்கும் கர்நாடக அரசாங்கம் பொறுப்பெடுத்து இழப்பீட்டை கொடுக்க வேண்டும், இழப்பீட்டுத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் கர்நாடகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதோடு கூட ஒரு தமிழன் கூட கர்நாடக மாநிலத்துடைய எல்லையை தாண்டி தமிழகத்திற்கு அடைக்கலமாக வரக்கூடிய சூழ்நிலையை கர்நாடக அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். கர்நாடகத்திலே தமிழன் வாழ்வதற்கு முழு அதிகாரம் படைத்தவன் தமிழன் என்பதை கர்நாடக அரசாங்கம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதேபோல மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் சம உரிமை படைத்தவர்களாக வாழ்கின்ற நிலையை உறுதிப்படுத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நாளைக்கு நான் இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, கர்நாடக மாநிலத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது போலேயும், இங்கே இருக்கக்கூடிய நாம் அதை பெருசாக ஒட்டுமொத்த தமிழர்களும் கன்னடர்களுக்கு எதிராக இருக்கிறது போலேயும் ஒரு பெரிய தோற்றம்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற தோற்றத்தை கொடுத்து நம்மை ஏமாற்ற பார்க்கக்கூடிய அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், மற்ற இயக்கங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை அடையாளம் காணுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு தேவை காவிரியிலே நம்முடைய தண்ணீர், அது அவருடைய தண்ணீர் அல்ல. முறைப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய, தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய தமிழனுடைய தண்ணீர் வந்தாக வேண்டும். அதில் உறுதிப்பாட்டோடு இருப்போம். அதே போல் தமிழகத்தைச் சேர்ந்த மஸ்தி வெங்கடேச ஐயங்கார், அவர் கர்நாடக மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றவராக, ஞானபீட விருது பெற்றவராக ஒரு தமிழன், தமிழை தாய்மொழியாக கொண்டவர், அவர் அங்கு திகழ்ந்திருக்கின்றார். மரியாதைக்குரிய பெரியார் அவர்களோடு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய மக்கள் அனைவருடைய மதிப்பையும் பெற்றவராக மரியாதைக்குரிய பெரியவர் ஈவேரா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், பெரியார் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பெரியார் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர். யார் அவரை ஒரு கன்னடத்துக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் அவரை தமிழர்களாக ஏற்றுக்கொண்டோம், மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பேருடைய தவறான வழிகாட்டுதல்கள் அல்லது தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள், இதை வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கொருவர் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்தாக வேண்டும்.
நம்முடைய தமிழர்கள் கர்நாடகத்திலே உரிமை பெற்று முழுமையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வந்தாக வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நானும் கூட ஒரு பீரியடில் நான் சொன்னேன், இதே விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று நான் ஒரு நேரத்தில் சொன்னேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எவ்வளோ அதிகமான நீரை பெற வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் இப்போ மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய பொறுமை இல்லை, அதாவது புரிந்து கொண்டு நடந்திருக்கக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக 2 கட்சிகள் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வருடைய உருவபொம்மையை இருக்கின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள், கொச்சைப்படுத்துகின்றார்கள். இத்தனையும் இருந்தவர்களும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுமையாக இதனை கையாண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சென்னை துறைமுகத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். காவிரி பிரச்சனையில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறையை கண்டித்தும் காவிரி நீர் திறந்துவிடக் கோரி விவசாய சங்கங்கள் முன்வைக்கும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நாளை தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் முழு போராட்டமானது உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு சாதகமாக கொடுத்த தீர்ப்புக்கு குந்தகமாக அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அணுகிய விதம் குறித்தும் அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனை தமிழர் கன்னடர்களுக்கிடையான இன பிரச்சனையாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தையும் பொன் ராதாகிருஷ்ணன் வெளிப்படுத்தியிருக்கிறார்.